இலங்கை ரூபாய் மற்றும் பொருளாதாரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் இந்த ப்ளூம்பர்க் என்றால் என்ன? ப்ளூம்பர்க் என்பது 1981ஆம் ஆண்டில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிதிச்சேவை நிறுவனமாகும். முன்னணி உலகளாவிய நிதி மற்றும் ஊடக சேவைகளை நம்பகத்தன்மையுடன் வழங்கும் நிறுவனத்தின் தலைமையகம் நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது. 170க்கும் மேற்பட்ட இடங்களில் இயங்கும் ப்ளூம்பர்க் உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு அவசியமான நிதி மென்பொருள், நிதி தரவுகள் மற்றும் பகுப்பாய்வுகளை வழங்குகின்றது. இத்தகைய மாபெரும் நம்பகமான நிறுவனம் இன்று இலங்கையின் ரூபாய் தொடர்பில் என்ன கூறுகின்றது? 9 நாட்களாக தொடர்ந்து வலிவிழந்து காணப்பட்ட இலங்கை ரூபாயின் பெறுமதி அமெரிக்க டாலருக்கு நிகராக குறிப்பிடத்தக்க அளவில் வலுவடைந்து ஆசியாவின் மிகச்சிறந்த செயற்திறனை கொண்ட நாணயமாக மாறியுள்ளதாக ப்ளூம்பர்க் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது மே மாதம் 22ஆம் தேதி, ரூபாயின் மதிப்பு சுமார் 2.7% அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 மார்ச் மாதத்துக்கு பின்னர் ஒரே நாளில் ரூபாயின் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சி இதுவென ப்ளூம்பர்க் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரூபாயின் பெறுமதி வலுவடைவதற்கு செல்வாக்கு செலுத்திய காரணிகள் அவை. ரூபாயின் பெறுமதி குறிப்பிடத்தக்க அளவு வலுவடைந்தமைக்கு ப்ளூம்பர்க் பல காரணங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றிடமிருந்து எதிர்காலத்தில் அந்நிய செலாவணி கிடைக்கப்பெறவுள்ளதாக சந்தை பங்குதாரர்கள் எதிர்பார்ப்பதன் காரணமாக டாலரை சேமித்து வைத்திருந்தவர்கள் டாலரை சந்தைக்கு விநியோகித்து வருகின்றனர். தனிப்பட்ட வாகன இறக்குமதியின் மீது கூடுதல் வரிகளை விதிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளமை மற்றும் சந்தையின் ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்த மத்திய வங்கி தலையிடும் என அறிவித்தமையும் ரூபாயின் பெறுமதி பலமடைவதற்கு காரணியாக அமைந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியம் சார்ந்த எரிபொருள் நெருக்கடி காரணமாக முழு ஆசிய பிராந்தியத்தின் நாணயங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை காலமாக இறக்குமதியாளர்கள் அதிகளவில் டாலரை கொள்வனவு செய்தாலும் ஏற்றுமதியாளர்கள் தங்களிடமிருந்து அந்நிய செலாவணியை ரூபாயாக மாற்றுவதை தாமதப்படுத்தியதாலும் ரூபாயின் பெறுமதி வேகமாக வீழ்ச்சியடைந்திருந்தது. எனினும் இந்த புதிய போக்கின் மூலம் அந்த நிலைமை மாறியுள்ளதாக ப்ளூம்பர்க் சுட்டிக்காட்டியுள்ளது.